ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பகுதி 4 தான் பார்க்க போறோம். பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இதுல 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? டேவிட் சோல்ட் அ கமோடிட்டி அட் அ லாஸ் ஆஃப். டேவிட் அப்படிங்கிற ஒரு பொருளை விற்கிறது மூலம் அவருக்கு 3% வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை if he would have been able to sell it at a profit, 15% ப்ராஃபிட்க்கு அவருக்கு விற்க முடிஞ்சது அப்படின்னா அவருக்கு he would have received 1494 1494 ரூபாய் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வாட் வாஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டி? அந்த கமோடிட்டியோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுவா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், காஸ்ட் பிரைஸோட கம்பேர் பண்ணி தான் அது லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன். இப்போ காஸ்ட் பிரைஸ் நான் 100% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப 100% வைக்கும்போது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 100 விட உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3% வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எவ்வளவுக்கு அவர் வித்திருப்பாரு அப்படின்னா 97% வித்திருப்பாரு. ஓகேங்களா? அப்படி விற்கும் போது எனக்கு அமௌண்ட் என்ன அதுன்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. எக்ஸ்ங்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு அவர் வித்திருப்பாரு. அடுத்து வந்து ஒருவேளை அவரால் ஒரு 15% வந்து ப்ராஃபிட் வச்சு விற்க முடிஞ்சது அப்படின்னா அவருக்கு கிடைச்ச தொகையை விட எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குமா? 1494 ரூபாய் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 15 அப்படிங்கறத என்ன பண்ணுவோம், 100ஓட ஆட் பண்ணிப்போம். அப்ப 115% தான் இந்த அமௌண்ட். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நான் எக்ஸ கண்டுபிடிச்சிருவேன். எக்ஸ் தெரிஞ்சாதான் என்னால அந்த கமோடிட்டியோட பிரைஸை வந்து கண்டுபிடிக்க முடியும், அந்த பொருளுடைய பிரைஸை கண்டுபிடிக்க முடியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 97x பிளஸ் 1494 இன்ட்டு 97 ஈக்குவல் டு 115x. ஓகேங்களா? இப்போ 97 இங்க இருந்து இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு 3 இருக்கு, ஒரு 10 13 பிளஸ் ஒரு 5 18x சொல்லிட்டு வரும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 18x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க வந்து 1494 இன்ட்டு 97 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்றோம் அப்படின்னா வந்து 9ஆல கேன்சல் ஆகுமா? ஒரு 9 9 2 9 18 போட்டோம் அப்படின்னா ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 9, 2 டைம் போட்டோம் அப்படின்னா 18 வரும். இப்போ 9 அப்படின்னா இங்க 5 வரும். 5 வந்துச்சு அப்படின்னா 6 9 54 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? 6 9 54. மீதி வந்து எவ்வளவு இருக்கும்? 54 அப்படின்னா 5 இருக்கும். திரும்ப 6 9 54 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 8 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அப்ப x ஈக்குவல் டு 83 இன்ட்டு 97. இதை நான் கேன்சல் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன? 97%. ஓகேங்களா? 97% தான் என்ன அமௌண்ட்? 83 இன்ட்டு 97 அப்படின்னா 100% எவ்வளோ? 100% தானே அது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கிறதுனால நான் மல்டிப்ளை பண்ணல. மல்டிப்ளை பண்ணி போடுறதுனால திரும்ப கேன்சல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ டேரக்டா கேன்சல் ஆகுது பாருங்க. 97 கேன்சல் ஆயிரும். அப்போ அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8300 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற விலையில இருந்து நம்ம 1494 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? இன்னொன்று 100% தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ if the cost price is 72% of selling price, காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்கா? 72% ஆஃப் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்றேன், காஸ்ட் பிரைஸ் இந்த பக்கம் செல்லிங் பிரைஸை கீழே கொண்டு வந்துடுறேன். 72% 72/100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 4ஆல கேன்சல் ஆகுமா? ஆகும். ஓகேங்களா? 1 நாங்க 2 நாங்க 8 மீதி 2 5 நாங்க 20. கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 நாங்க மீதி 3 8 நாங்க 32 18/25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் இது. இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இதுல இருந்தே கூட பார்க்கலாம். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, அதாவது வாங்கின விலையை விட வித்த விலை அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா ப்ராஃபிட் தான் இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு பங்கு? 18 25 கிடைச்சிருக்கு. இதுல எவ்வளவு பங்கு எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா இந்த பக்கம் 2 7 பங்கு வந்து என்னது ப்ராஃபிட். ஓகேங்களா?
செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். எவ்வளோ அப்படின்னா வந்து 7 பங்கு. ஓகேங்களா, இந்த 7 பங்கு அப்படிங்கிறது எதுல இருந்து நான் கம்பேர் பண்ணுவேன்? காஸ்ட் ப்ரைஸோட வாங்கின விலையில இருந்து தான் கம்பேர் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்படியே அசல் விலையில இருந்தா 18 × 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 509 அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ 350/9. இப்போ 9 போடும்போது 3 டைம் வந்து 27, 4 டைம் போட்டோம் அப்படின்னா வந்து 36 வராது. இப்போ 3 டைம் 27, 27 இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 5, 8 வரும். 8 அப்படின்னா வந்து 8 72, அப்போ 8 தான் வரும். 38ல ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆன்சர் வந்து என்ன பண்ணா 38.8% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் அ ஷாப்கீப்பர் பியர்ஸ் 20% லாஸ், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஷாப்கீப்பர் இருக்காரு, அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 25% வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, லாஸ் ஆயிருக்கு. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 20 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 17 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் முன்ன பார்த்த மாதிரியே தான் 20/15 வரும். கேன்சல் பண்ணா 4/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுல பார்க்கும்போது காஸ்ட் பிரைஸ், அதாவது அசல் விலையோட நான் வித்த விலை வந்து கம்மியா இருக்கு. 4 பங்கு அப்படின்னா எவ்வளவு வித்திருக்கேன்? 3 பங்கு தான் வித்திருக்கேன். ஓகேங்களா, அப்ப எனக்கு லாஸ் தான் இருக்கு. எவ்வளவு பங்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 4ல 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 பங்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அந்த 1 பங்கு அப்படிங்கிறது எதுல இருந்து நான் வந்து பெர்சன்டேஜ் போடுவேன்? அசல்ல இருந்தா. எது அசல்? காஸ்ட் பிரைஸ்க்கானது. ஓகேங்களா, 4 × 100 போட்டோம் அப்படின்னா 25% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 25% லாஸ். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு பார்த்துடலாம். காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 17/12. எவ்வளோ இதுல பார்க்கும்போதும் காஸ்ட் பிரைஸ் 17 இருக்கு, செல்லிங் பிரைஸ் 12 இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு? இதுலயும் லாஸ் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 பங்கு லாஸ் ஆயிருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது 17/17 அப்படிங்கிறது கீழே வரும். காஸ்ட் பிரைஸ்ல 5. ஓகேங்களா, × 100 போட்டோம் அப்படின்னா 500/17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 25 கண்டிப்பா வராது. அவன் ஸ்டேட்மெண்ட்ல 25% லாஸ்ட்ல தான் கேட்டிருக்கான். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் A இஸ் கரெக்ட். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் செல்லர் இருக்காங்க. 6 ஆப்பிள் வந்து 315 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு 4 ஆப்பிள் வந்து 140 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபைன் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி, இவருக்கு லாஸ் ஆனாரா கெயின் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6 ஆப்பிள் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு? 315 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ இது நான் 3 டேபிளால கேன்சல் ஆகுமா? 3 டேபிளால கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு இந்த டிஜிட் இருக்குல்ல, இந்த டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா வரக்கூடிய கூடுதல் வந்து 3ஆல கேன்சல் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஹோல் நம்பரே வந்து 3ஆல கேன்சல் ஆகும். இப்போ வந்து இது என்ன வருது? 4 + ஒரு 5 9 வருது கூடுதல். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா 3ஆல கேன்சல் ஆகும். இப்போ 2, இது வந்து 1 0 5. ஓகேங்களா, 2 ஆப்பிளோடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 105. அப்ப 4 ஆப்பிளோடைய இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 210. ஓகேங்களா, இப்போ 210 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி 4 ஆப்பிளோட விற்ற விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 140 ரூபாய். ஓகேங்களா, அப்ப வாங்கின விலையை விட வித்த விலை என்ன இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப லாஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 60-70 ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருக்காரு. எதோட கம்பேர் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸோட தான் கம்பேர் பண்ணுவோம். வாங்கின விலையில இருந்தா நான் கம்பேர் பண்ணுவேன். இப்போ 210 × 100. ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3. 100/3னா 33 1/3% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல இல்ல, எல்லாத்துலயுமே 1/3 வரும், டைப் ஆகல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
A wholesaler sells a tin of soybean oil for 5,720 and makes loss of 12%. ஓகேங்களா? And now if he decided to sell the second tin of soybean oil for 7,475, find his profit percentage in the sale of the second tin. சரி, ஃபர்ஸ்ட் டின்னை வந்து அவர் எவ்வளோக்கு வித்திருக்காரு? 5,720 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்திருக்காரு. லாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுப்போம்? 100% அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப 100ல இருந்தா 12% குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து எவ்வளோ அவர் வித்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 88% அப்படின்னு சொல்லிட்டு வித்திருப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டின்னு. If he decided to sell his second tin of a soybean oil for எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா வந்து 7,475 ரூபா. இந்த இடத்துல அவர் என்ன ப்ராஃபிட்ல வித்திருக்காரா லாஸ்ல வித்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கு. அதனால ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் தான் போல. சரி, ஓகே. இப்போ இதோடைய என்ன செல்லிங் ப்ரைஸ்க்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். கேன்சல் பண்ணலாமா? 11th டேபிளோட கேன்சல் ஆகுமா? 8 டைம் வரும். இது 5 2 55 2 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4ஆல கேன்சல் ஆகுமா? 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு டைமு திரும்ப 1 3 டைமு 0 திரும்ப 2ம் கேன்சல் ஆயிரும். 65 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 65ன்னு வந்துடும். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது செல்லிங் ப்ரைஸோடைய பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அது வந்து 7475 ஓகேங்களா பை 65. ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுறோம். அடுத்து இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமு 3 டைமு. அடுத்து வந்து 1 இங்கே 2 வரும். அப்போ 4 5 20 4 9 5 45 2 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 149 அப்படின்னு சொல்லிடுது. 13th டேபிளால் அடிச்சுன்னா ஒரு டைம் வரும். திரும்ப 1 வரும், ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் எத்தனை வரும்? 6 வரும், 5 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ 115 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போ அவருடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவா இருக்கு? 115% இருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ சதவீதம் அதிகமா இருக்கு? 15% அதிகமா இருக்கு. அப்போ ப்ராஃபிட் தான் அடைஞ்சிருக்காரு. எத்தனை சதவீதம் அப்படின்னா 15% ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காரு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபேன் இருக்கு. அதோடைய டேக்ல வந்து எவ்வளோ எழுதிருக்காங்க அப்படின்னா 5,600 ரூபாய் அப்படின்னு எழுதிருக்காங்க. இட் இஸ் அவைலபிள் டு ரீட்டைலர் அட் 25% டிஸ்கவுண்ட்ல வந்து ரீட்டைலருக்கு கிடைக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஹவு மச் ஷுட் ரீட்டைலர் செல் இட் டு கெயின் 15% வந்து ப்ராஃபிட் வச்சு வித்தாரு அப்படின்னா எவ்வளோ வந்து அவருக்கு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, 5,600 ரூபாய். இதுல 25% வந்து நான் கழிக்க போறேன். ஓகேங்களா? நான் ஒரு 20 1 5% 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 10% அப்படின்னா 560, 20% அப்படின்னா வந்து 1000 1120 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய நம்பராக தான் லாஸ்ட்ல ஒரு டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா அதான் வந்து 10% வரும். 560 பிளஸ் ஒரு 560 10 11 1120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5% அப்படின்னா 10% 560 அப்படின்னா 5% இதுல பாதி. அப்ப 2 8 0 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? ஓகே, 280. அப்ப கூட்டணும் அப்படின்னா வந்து 0 10 1 4 1400 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 1400 இதுல இருந்து கழிச்சிடுறேன். அவ்வளவுதான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 5,600 இருந்து 1,400 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கழிச்சோம் அப்படின்னா 0 0 2 4,200 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து அவர் கையில கிடைக்குது. இதுக்கு மேல அவர் என்ன பண்றாரு? ஒரு 15% வந்து ப்ராஃபிட் வைக்கிறாரு. 10% அப்படின்னா 420, 5% அப்படின்னா 210. இப்போ 0 3 6 8 4830 அப்படிங்கிற விலை தான் அவரு வித்திருக்க விலை. ஓகேங்களா? 4830. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இது ஈஸியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒன்றும் இல்லை, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க எம்ஆர்பிலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து அவர் கையில கிடைச்சிருக்கு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 4,200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 15% லாபம் வச்சு வித்திருக்காரு. அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரமேஷ் பர்ச்சேஸ்ட் அண்ட் ஓல்டு பைக். ஒரு பழைய பைக்கை வாங்குறாரு. ஓகேங்களா? எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 80,000க்கு வாங்குறாரு.
80,000க்கு வாங்குறாரு. ஸ்பெண்ட் 14% ஆஃப் திஸ் அமௌண்ட் ஆன் ரிப்பேர்ஸ். ரிப்பேருக்கு ஒரு 14% வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சரி, 14% எவ்வளோ 80,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10% அப்படின்னா 8,000. ஓகேங்களா, 1% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 800 ரூபாய். ஓகேங்களா, அப்ப 4% அப்படின்னா இன்ட்டு 4, அப்ப 8 32. ஓகேங்களா, இப்போ 3,200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 11,200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். அந்த 11,200 ரூபாய் அப்படிங்கிறது எதுக்கு அவர் செலவு பண்றது அப்படின்னா இது 14% ரிப்பேருக்கு செலவு பண்றாரு. அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,0,019. ஓகேங்களா, இது அவருடைய காஸ்ட் பிரைஸ். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அண்ட் ஹேட் லேட்டர் செல் இட் டு ஓவரால் லாஸ். இதுல இருந்து ஒரு 10%, இது என்னது காஸ்ட் பிரைஸ், இதுல இருந்து ஒரு 10% லாஸ்க்கு வித்துறாரு. அப்ப எவ்வளவு லாஸ் ஆகுது, 10% லாஸ் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்ம 10% நான் கழிப்பலாம். ஓகேங்களா, அவங்க என்ன பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க, 9120 நான் கழிச்சிடுறேன். கழிச்சிட்டேன் அப்படின்னா 0 இங்க 1 வந்துடும், 10 இப்போ 8 0 11ல் 9 போயிடுச்சுன்னா 2 8. அப்ப 82,080 ரூபாய். ஆனா அவர் செலவு பண்ணி அவருக்கு பார்க்கும்போது 91,000 கிட்ட அவருக்கு செலவே ஆயிருக்கு. ஓகேங்களா, மொத்தமா அதுக்காக அவர் பைக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணதே 96,000. ஆனா அவர் வித்ததுன்னா 82,000 தான் வித்திருக்காரு, லாஸ் தான் இருக்காரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A number is first increased by 12%. ஒரு நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் 12% அதிகரிச்சுட்டு the increased நம்பரை வந்து திரும்ப வந்து decreased by 8%. Find the net increase or decrease. ஃபைனலாக பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல, நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 100 அப்படின்னா ஒரு 12% அதிகரிச்சா 112 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதுல இருந்து ஒரு 8% திரும்ப என்ன பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க. இதுல இருந்து 8% குறைக்கிறாங்க. அப்ப 1% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.12 அப்படின்னு வரும். 8% அப்படின்னா 16 1 8 9 8 8.96. அதை வந்து இதுல இருந்து கழிச்சிடுறேன். 112ல இருந்து 8.96 கழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன வரும், 10 அப்படின்னா 4 9 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன வரும் 1. இப்ப 3 வரும். 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 3 0. இப்போ 103.04. 100 அப்படிங்கிற நம்பர் ஃபைனலா 103.04 ஆகுது. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 3.04% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் வந்து 3.04% இன்க்ரீஸ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Calculate the loss percentage. அதாவது லாஸ் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இஃப் மானி ஹாட் லாஸ் ஆஃப் 250, அதாவது அவங்களுடைய லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 250 ரூபா லாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்திருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு செல்லிங் பிரைஸா, அதாவது செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது, காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்னா பிளஸ் லாஸ்னா மைனஸ், அப்போ மைனஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் ஓகேவா. செல்லிங் பிரைஸ்னா ப்ராஃபிட் ஆனா அப்படின்னா பிளஸ் ப்ராஃபிட்னு போடுவேன், லாஸ் ஆனா அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து குறைஞ்சிருக்கும். இப்போ செல்லிங் பிரைஸ் அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் தான் எனக்கு தெரியாது. லாஸ் வந்து எவ்வளோ 250, இந்த சைட் படிச்சு அப்படின்னா பிளஸ் 250. இப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா 350 ரூபாய். ஓகேங்களா, 350. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எனக்கு 250 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் பிரைஸ் 350 ரூபாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆயிரும். 5 டைம் இது 7 டைம் வரும். 500/7 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 49 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப 1 வரும். ஓகேங்களா, இப்போ 1 7 மீதி 3 0 4 28 அப்படின்னு சொல்லி வரும். 2 வரும். ஓகேங்களா, திரும்ப வந்து 2 வரும். அப்ப 8 வரும் இல்லைங்களா. இப்ப 8 8 வரும். 8 வந்துச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 8 ஆமா 8 தான் வரும். 6 வரும். 6 வந்துச்சு அப்படின்னா வந்து 8 8 56. ஓகே, 8 டைம் வரும். அப்ப அப்ராக்சிமேட்டா 7 1 4 1
428 வருது. 71 எத்தனை டெசிமல் வரல போட சொன்னாங்க? 2 டெசிமல் தான் போட சொல்லியிருக்காங்க. அப்போ 43 அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 71.43% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து இன்னும் ஒரு 4-5 மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு 4-5 பார்ட் வந்து பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.